Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So again we are back with Vadivulusa's comedy scene reaction. Yeah, and this is Vadivulus's Parthivan comedy. Okay. Yes. So we are still going on. I think 2 or 3 more parts are remaining for this, and whatever we have seen, the parts, those are super hilarious. Like Yes, very funny to watch, and I think now we will be starting off the next part. So we are expecting the next part will be much more hilarious than the previous ones. Okay. Yes. So let's get started. But if you're new to this channel, please do subscribe and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது வழியிலே அதை எடுக்க போனால முடியல. What is going to do now? இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல இது எதுக்கு இந்த சென்டர்ல வந்து நிக்குது அதுவும் இலங்கை வீட்டு முன்னால நிக்குது ஆ? வீடு வாடகைக்கு விட போறீங்க போறீங்கானா மேல என்னமோ நடக்கு பால் காய்ச்சற வாடை இருக்குது ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது பிடிக்கிறேன் இப்ப ஹலோ பேசாம இரு ஒரு நிமிஷம் ஷேர் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து பேசாம இரு. ஏய், நான் சொல்றதை கேளு. கேட்க முடியாது பாத்தியா கிருன்னு சத்தம் கேக்குது ஏய் அது கதவு மூடுற சத்தம்டா கதவை மூடுறாங்களா விட மாட்டேன் டேய் மேல விட போகாத மாட்டேன். நல்லா கேளு டேய் டேய், டேய், டேய். ஆமா நீ எங்க இங்க இல்லன்னு சார் தானே அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகை சரி சார் வீட்டை மட்டும் தானே வாடகை விட்டுருக்கேன் இது என்னடா வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு அடுப்புல வச்சு சுரந்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் இல்லன்னு அண்ணன் தான் பால் காய்ச்ச நீ சொன்ன பேசாத I'm not going to உனக்கு listen எவ்வளவு anything. தைரியம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா இனிமேல் நடக்கும்ல இனிமேல் நடத்துவே இல்ல நடக்க விட்டுருவோமா டேய் கேட்கல நின்னுட்டு இல்ல நறுக்கி போடுமா நறுக்கி பொண்ணைய நீ வாங்க அண்ணே அண்ணே பேசாதடா உன்னை வந்து வச்சுக்கடா உன்னை அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா அம்மா அந்த சுவிட்சை போடு வாங்க யார் வீட்ல யார் வீட்ல வீட்ல யாரும் கேட்கல வீட்ல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணு குறைச்சல இந்த புத்திசாலி இருந்தா கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும் அது என்ன கையில விரலு விரல் என்ன வயரு வயர் இங்க இருக்கு கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு போகல போகல அம்மா அம்மா தாயே அம்மா வந்துட்டேன் அச்சோ செல்லப்பாவா குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருக்காங்க. அம்மா அவனை போய் பிச்சைக்காரன்னு சொல்லாதம்மா அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான் பிரதர் ஸ்டாப் ஸ்டாப் ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்க இப்போ என்னப்பா நடந்து போச்சு என்ன நடந்து போச்சா இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது ஒரு வயசு புள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும் முடிதான் நரைச்சிருந்தா மூளையமா நரைச்சிருக்கு உனக்கு அங்க என்ன பார்வை உனக்கு அறிவில்ல உன் பிள்ளைக்கு அறிவில்ல யாருக்கு அறிவில்ல ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது சரி விடு ஆ? ஏப்பா அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு யார அட பால் வந்தா அடிக்கிறதுக்கியா அதானே பார்த்தேன் இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன் அவன் கூட சேர்ந்து ஒரு தொங்க வச்சு பால் காய்ச்சுது அது எவ்வளவு பெரிய தப்பு இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும் என்ன ஆயிருக்கும் சே பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும் அப்புறம் எத்தனை பயணம் இருந்தாலும் பத்துமா ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்ச மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாந்துட்டேன் எது பஞ்சு எது நெருப்பு அது பாசிங்கள போயிட்டு திரும்பவும் கிளறா சொல்ல வந்தது மறந்து போகும் இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும் कुछ होगा इस சாக்கு அடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிட்டு அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க சரி நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க. ஆமா, ஆமா. விட்டாச்சு, விட்டாச்சு. மறுபடியும் போட்டு அடிக்கிற நீங்க இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு பேட்டு. அம்மா, என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி விளையாடலாம்னு பார்த்தேன். ஐயோ அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே ஆமா என்ன சொன்னேன் ஒண்ணு சொல்ல எப்படியோ போய் தொலை என்னடா சொன்னேன் கல்யாணம் வரைக்கும் போய் என்ன ஆயிருக்குன்னு சொன்னேன் போடா அப்படி ஒரு கல்யாணம் நடந்துராதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல கோடீஸ்வரன் கோடீஸ்வரனா இப்ப நல்லா வாய போல நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன் பால் பொங்கி வர நேரத்துல இப்படி உடைச்சிட்டேடா பாவி
என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன நொன்னப்பா சொன்னேன். இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. நெல்லு. என்ன? அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத. ஏன்? அது செத்துரும். கூப்பிட்ட உடனே வந்துட்டான் தங்கமான பையன். ஆமா, நீ என்னடா படிச்சிருக்க? 4வது. வெரி குட். என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அழகழகா அப்படியே அடிச்ச மாதிரி எழுதணும்னா சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு இளங்கோவுடைய தங்கச்சிக்கு அந்த நந்து பைய ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். இதுதான் சுச்சுவேஷன். என்ன? கண்ணே கவிதா. This guy also. கண்ணே கவிதான் எழுதுனா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. He's in. கால் போடுறா. Okay. மாமா போடுவாங்க. Tell me. होगा பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கால கீழ போடா. கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் 3 கிலோ மிச்சரும் 14 வரை 1 கிலோ பூந்தி தின்னுட்டு இருக்க நீ. கால அப்புறம் பொய்யா சொல்ல. ஓடு காடா. What is doing, man? he's boiling கண்ணே கவிதா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க? தமிழ்ல தலைக்கில பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். அதையும் தெரியுமா? சரி எழுது 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 எழுது. Do you want teacher like this? நந்தன் போடு. உனக்கு வாங்கி கொடுத்தது ஒரு கழுதைக்கு வாங்கி கொடுத்தோம். இன்னிப்பா எப்படி वो पूरा இளங்கோ, இந்த ஒரு லெட்டர் வச்சு ஒரு தங்கச்சி அந்த நந்தாவை சேர்த்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியும்டா உன் நண்பனோட சாதனை என்னன்னு பார். பேஸ்ட் அஜிதோ ஆரம்பமே புதுசாகி டி கவிதா போஸ்ட் ஆபீஸ் சீல் இல்ல, கொரியர்லயே அனுப்பல. அண்ணன்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் அநியாயத்துக்கு அறிவா இருக்கு பைபிள். பேஸ்ட்னு கத்திட்டு போஸ்டன் சத்தம் கேட்டுச்சே, அதுவும் கட்டுச்சா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குக்கர், ஐயோ See, having இல்லப்பா, broom as well. அப்பா, படியில படுத்துட்டு ரயில் விட்டுன்றீங்க. குக்கர் மக்கர் இல்ல லெட்டர் லெட்டர் லெட்டரா? லிட்டர் லிட்டரு? திடீர்னு 1 லிட்டர் பால் விலை ஏறிச்சுன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு ஏறி இருக்குன்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? கவிதா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க வா. கொஞ்சம் இரு, நான் வரேன். எல்லப்பா, அம்மா. இங்க வாப்பா. இந்த இது பிடி. என்னம்மா? யாரா உனக்கு? போடுறேன். எவனையும் நம்பி வீட்டுக்குள்ள விட முடியல. இப்போ என்ன அடி அப்பா, அவன் எழுதுற மாதிரி தானே எழுத சொன்னேன். அதை பத்தி பார்த்தாலும் தொங்கச்சி என்ன பண்ண உங்களால உன் புத்தி கெட்டாத வேலையை நீயே செய்யற. ஏன் புத்தி கேட்டாம தான் இன்னொருத்தர் விட்டு ये और எழுதுறேன். देखा நீ என்ன பாடுபடுத்தினியோ. ஆமாப்பா, கொஞ்சம் படுத்துனேன். அவன் கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை Wait, போட்டிருக்கான். wait. என் பேரை போட்டானா? ஏன் கத்துற? அம்மா, இருப்பா இருப்பா, ஏப்பா ஏற்கனவே ஒரு ரவுண்ட் முடிச்சாங்க, மறுபடியுமா வெந்த புள்ள வேலை பார்த்தாத. எது வெந்தது எது வேலு? வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல விலங்குமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடு. மூடியாச்சு, எங்க திறக்க வர்றீங்க? oh god, No, okay. Okay. Dude, that was like Vadivelu sir is like क्या बोलूं, मतलब
He is every movie he will be thrashed, he will be beaten, and people will laugh. And his plan We will laugh. always remain Yes, unsuccessful. unsuccessful man. वो बच्चे को इतना क्यों चिढ़ाया? इतना मतलब प्यार से बोलता तो अच्छे से लिख देता. वो ऐसा लिखा कि इसको कितना मार पड़ा. My God, that Amma was like behaving so nicely previously, but after that blunder happened by the little I thought kid. he will get with the broom. Yes, I also thought. She just kept that broom in the girl's hand. I thought she will use that, but थोड़ा सा लग अच्छा था वादुगुलू सर का. So good comedy. I think very very minimalistic, very normal kind of a movie where like the girls are like they are just looking like हम घर पे जैसे रहते हैं वैसे normal. They are having that चिपकू वाला hair. Yeah, normal salwar suit. That's what we love these making movies, the movie more realistic. Because yes, they make so realistic that you will feel like it's happening nearby. It's your happening. home Yeah. only. Yes. Correct. So we loved it, we क्या enjoyed मजा it, था. we laughed it, Yes. and ultimately we have to bring this little piece also here. Yeah, why? Because she was just Knocking knocking at the door. knocking at the door continuously. I don't know whether you could hear that, but she was trying to get into here, right? Yeah, Mama Papa is doing something and you are always here, na? Okay, so Okay, so yes, that is it for today's video. I think she also enjoyed, but she was laughing pretty much. So yeah, that is it for today's video. If you love our reaction and love our little RV, so please do subscribe and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.